பிஜிடிஆர்வி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இன்றைக்கி நாம் தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 3ல் காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் எழுதியது காசி காண்டம் அதான் பார்க்க போகிறோம். காசி அதிவேகமாக வீரமாக போகிறோம் காசிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும். காசி காண்டம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். காசி நகரத்தினுடைய பெருமையை கூறும் நூல் தான் இந்த காசி காண்டம். காசி நகரத்தினுடைய பெருமையை கூறக்கூடிய நூல். காசி காண்ட நூலினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். ஸோ அதிவேகமாக வீரமாக ராமர் போகிறாரு காசிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கினா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த நூல் பார்த்திங்கன்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிமுறைகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள், இது எல்லாத்தையும் கூறக்கூடியது தான் இந்த காசி காண்டம். அதிவீரராம பாண்டியரை பற்றி பாருங்கள். குறிப்பு: முத்து குளிக்கும் நகரம் கொற்கை முத்து குளிக்கும் நகரம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கொற்கை முத்து குளிக்கும் நகரம், முத்து குளித்தலுக்கு பெயர் போன நகரம் கொற்கை. பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கை. ஸோ கொற்கையினுடைய அரசர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் இருந்தார் இவர் இயற்றிய நூல் தான் இந்த காசி காண்டம். அதிவீரராம பாண்டியனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா சீவல மாறன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிவீரராம பாண்டியனுடைய சிறப்பு பெயர் சீவல மாறன். மாறன்னா பாண்டியர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. தலையை சீவிடுவான், அதிவீரமாக ராமர் தலையை சீவிடுவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்கன்னா ஞாபகம் வந்துடும். சீவல மாறன். ஸோ சீவல மாறன் என அழைக்கப்படும் அரசன் யாருன்னா அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியன் இயற்றிய மற்றொரு நூல் வெற்றி வேட்கை. இவர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. வெற்றி வேட்கை இவர் எழுதின நூல்களில் ஒன்று. வெற்றி வேட்கை நூலை பார்த்தீங்கன்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லாங்க. வெற்றி அடைஞ்சால் அது நல்ல தொகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி அடைஞ்ச வேட்கை நல்ல தொகை நருந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி வேட்கையினுடைய இன்னொரு பேர் நருந்தொகை. அதிவீரராம பாண்டியன் இயற்றிய நூல்கள் வேறு என்னென்ன அப்படின்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், காசி காண்டம், வெற்றி வேட்கை தான் நருந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கீழ்கண்டவற்றில் எது அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதனால் பார்த்துக்கோங்க, இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், காசி காண்டம், வெற்றி வேட்கையினுடைய இன்னொரு பேர் நருந்தொகை. ஸோ காசி காண்டம் கூறும் விருந்தோம்பலினுடைய 9 இல்லற ஒழுக்கங்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ காசி காண்டத்தில் அதிவீரராம பாண்டியர் விருந்தோம்பலை பற்றி 9 ஒழுக்கங்களை, இல்லற ஒழுக்கங்களை சொல்லியிருக்கிறாரு. முதல்ல விருந்தினர்கள் வந்தாங்கன்னா விருந்தினரை வியந்து உரைத்தல், அவங்கள பற்றி பெருமையாக பேசணும். நல்ல சொற்களை இனிமையாக அவங்கக்கிட்ட பேசணும். முகமலர்ச்சியோடு விருந்தினரை நோக்கணும். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கணும். விருந்தினரை எதிரில் நிற்றல், அவங்க எதிரில் நிற்கணும். அப்புறம் விருந்தினர் முன் மனம் மகிழும்படி பேசணும். பேசிட்டு விருந்தினர் அருகிலேயே அமரணும். அமர்ந்து விருந்தினர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லணும். விருந்தினரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல், அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். ஸோ முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் விளவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் தான் முகமன். முகமனுடைய பொருள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விருந்தோம்பல் சொல்லுன்றது ஞாபகத்துக்கு வரணும், அதுதான் முகமன். அருகுற அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். முகமன் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். விருந்தோம்பல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு: நன்மொழி, நல்ல மொழி இல்லைங்களா. நல்லன்றது ஒரு பண்பு. ஸோ பண்பு தொகை. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்குதல் எல்லாமே தொழிற்பெயர்கள். இது ஒரு விவேக சிந்தாமணி பாடல் இருக்குது பாருங்கள். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. விவேக சிந்தாமணி. ஸோ முப்பழமொடு அப்பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. ஸோ ஒரு 17 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் பாருங்கள். என்ன ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்றது ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்கள். அந்த ஆன்சர் ரைட்டாக இருந்தால் நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. அந்த ஆன்சர் தவறாக இருந்தால் தவறுன்னு போட்டுட்டு பக்கத்தில் சரியான ஆன்சரை எழுதுங்க. நீங்கள் அப்படி எழுதினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மூளையில், மனசில் எல்லா இடத்துலையும் அந்த ஆன்சர் போய் பதியும். எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம், ஞாபகத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் கடைசியாக 17 கொஸ்டினுக்கு எவ்வளோ உங்களுக்கு ரைட்டு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் போடுங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 1. காசி காண்டம் என்பது
காசி காண்டம்ன்றது காசி நகரத்தினுடைய பெருமையை பாடும் நூல் அல்லது கூறும் நூல். 2 இலக்கண குறிப்பு தருக. வருக. ஸோ வருக அப்படின்றது க வியங்கோல் வினைமுற்று இல்லைங்களா? வருகன்னு முடியுது இல்லைங்களா? காவில் முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று. 3 காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். அவர் தான் காசி காண்டத்தை இயற்றினார். காசி காண்டத்தின் ஒழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? காசி காண்டத்தில் இல்லற ஒழுக்கம் பற்றி கூறக்கூடிய பாடல் 17வது பாடலாக அமைந்திருக்குது. 5 முத்து குளிக்கும் கொட்கையின் அரசர். அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் எழுதுனது அவர் தான், அதிவீரராம பாண்டியர். பாண்டியர்களுடைய துறைமுகம் கொட்கை. 6 அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர். சீவல மாறன். மாறன்றது பாண்டியர்களை குறிக்கக்கூடியது. தலையை சீவிட்டான், அதிவேகமாக வீரமாக ராமர் தலையை சீவிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவல மாறன். 7 அதிவீரராம பாண்டியர் இயற்றாத நூலை கண்டறிக. பார்த்தீங்கன்னா சடகோபர் அந்தாதி அவர் இயற்றலை. இது கம்பர் இயற்றிய நூல். மீதி நைடதம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை, திருஅந்தாதி இதெல்லாம் அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் தான். இன்னும் வெற்றி வேட்கை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். 8 பொருத்தி காட்டுக. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நன்மொழி, வியத்தல், வருக, உரைத்த. வலது பக்கம் பெயரச்சம், வேங்கோல் வினைமுற்று, தொழிற்பெயர், பண்புத்தொகை. பார்த்திங்கன்னா நன்மொழி அப்படின்றது நல்ல மொழி. நல்ல அப்படின்றது ஒரு பண்புத்தொகை. வியத்தல் அப்படின்றது தொழிற்பெயர். வருக விகுதி வர்றதுனால வியங்கோல் வினைமுற்று. உரைத்த அப்படின்றது பெயரச்சம். உரைத்த பையன், ஒரு பையன் வந்தான், உரைத்த பையன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அது ஒரு பெயர். ஸோ அதனால் உரைத்த அப்படின்றது பெயரச்சம். 9 உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி போட்டு போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேக சிந்தாமணி அதான் ஆன்சரு. உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பது அமிர்தம் அப்படின்றது விவேகமாக, அமிர்தத்தை உண்றது விவேகமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேக சிந்தாமணி. 10 அருகுற என்பதன் பொருள் என்ன? அருகுற அப்படின்னா அருகில், அதாவது விருந்தினருக்கு அருகில் அமரணும் அப்படின்றது தான் அருகுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருகில். முகமன் எனப்படுவது. ஒரு நலம் எனவே கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன் அப்படின்னு சொல்லி பேர். விருந்தோம்பல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கின் பண்புகள் எத்தனை? அதிவீரராம பாண்டியர் பார்த்தீங்கன்னா காசி காண்டத்தில் விருந்தோம்பல் பற்றிய இல்லற ஒழுக்கத்தினுடைய பண்புகள் மொத்தம் 9 சொல்லியிருக்கிறாரு. 13 வெற்றி வேட்கை என்னும் நூலின் ஆசிரியர். அது அதிவீரராம பாண்டியர். 14 நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர்.
அதிவீரராம பாண்டியர் தான். அதுவும் நருந்தொகையும் வெற்றி வேட்கையும் ஒன்றே தான். நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேட்கை. நருந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுகிற நூல் வெற்றி வேட்கை. 16 பொருந்தாதவற்றை கண்டறிக. விவேக சிந்தாமணி அதான் இதில் பொருந்தாது. மற்றது எல்லாமே நைடுதம், வெற்றி வேட்கை, காசி காண்டம் எல்லாமே அதிவீர ராம பாண்டியர் எழுதிய நூல். விவேக சிந்தாமணி அதிவீர ராம பாண்டியர் எழுதின நூல் இல்லை, அதுதான் பொருந்தாதது. 17 பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் என்ற தொடரின் பொருள் யாது? விருந்தினர் அருகிலேயே விருந்து மேற்கொள்பவர் அமர்ந்து கொள்ளுதல், அதுதான் இதனுடைய பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள். தமிழ் 1 மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ பார்த்தா கூட ஓகே. எஜுகேஷன் சைக்காலஜி 1 மணி நேரம். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கணும். அப்போ தான் முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் அமர்ந்து முதுகலை ஆசிரியராக அமர்ந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி நம்ம சேலரி அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகணும். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.